பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 15 வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவர். யாருக்காக படைத்தார்? நமக்காய் படைத்தார், எனக்காய் படைத்தார். ஹல்லேலூயா. 6 நாட்கள் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். 6ஆம் நாள் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குறாரு. அந்த 6 நாளுக்கு முன்பாக கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் யாருக்காக படைத்தார்? வானத்தையும் பூமியும் வெளிச்சத்தையும் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் மரங்களையும் நட்சத்திரங்களையும் கடல் வாழ்கிற உயிரினங்களும் பறவைகளையும் மீன்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்குன கர்த்தர், படைத்த கர்த்தர். அந்த படைத்தன்ற வார்த்தைக்கு உண்டாக்குன கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு, உருவாக்குன தெய்வன் சொல்லப்பட்டிருக்கு. படைத்தன் என்ன? உண்டாக்குனவர், உருவாக்கினவர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது படைத்த கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் அவர், வானத்தையும் பூமியும் உருவாக்கிய கர்த்தர் அவர். நமக்கா என்ன படைத்தாராம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் அதை தான் சொல்லுது. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அந்த தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். எல்லாவற்றையும் நமக்காய் உண்டாக்குன கர்த்தர், உங்களுக்காய் எனக்காய் உண்டாக்குன கர்த்தராலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றும் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவன் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th படிக்கும்போது ஒரு தோல்வி வருது. +1 படிக்கும்போது அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. இடைப்பட்ட நாட்களில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஒரு இந்து மார்க்கத்திலேருந்து மனம் திரும்பி இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டனால பிள்ளைகளோட வாழ்க்கை மாறணும்னு கண்ணீரோடு ஜெபிச்சு கர்த்தருக்குள்ளே பிள்ளைகளை நடத்த ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய நன்மைகள் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் மனுஷன் பார்த்த விதம் வேறு, கர்த்தர் பார்த்த விதம் வேறு. அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதெல்லாம் தினந்தோறும் இவன் படிக்கிறதும் புரியலை, இவன் எழுதுறதும் எங்களுக்கு புரியல, அப்படியா நிறைய அந்த மகனை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த தாயார் ஒவ்வொரு ஆளும் கண்ணீரோடு அந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. சில காரியங்களை தன் தாயார் உட்காந்து அந்த குழந்தையோட பேச ஆரம்பித்து அப்படியே நாட்கள் சென்றது. அந்த பிள்ளை 9th படிக்க ஆரம்பித்தான், 10th படிக்க ஆரம்பித்தான். தெய்வ கிருபையினால் 10th பாஸ் பண்ணான். அப்படியே +1 பாஸ் பண்ணி +2 பாஸ் பண்ணும்போது பார்த்தா எடுத்த +2ல் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்லையும் அந்த மகன் ஃபெயில் ஆகி போகும்போது அதுக்கப்புறம் வர எக்ஸாமில் அந்த மகன் எப்படியாச்சும் பாஸ் பண்ண சொல்லிட்டு அந்த மகனுக்காக அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணால், 2 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணால், 3 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணால். அதன் மத்தியிலும் இந்த கொரோனா டைமில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் எக்ஸாம் இருந்தது. அப்படியே அந்த மகனோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 4 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே 6 ஆண்டுகள் கடந்து போனேன். அந்த 6ஆம் ஆண்டு வரும்போது தாயாருக்குள்ளே கர்த்தர் பேசினது, இது ஜூப்ளி ஆண்டு. கர்த்தர் பேசினது அது ஜூப்ளி ஆண்டு, இது விடுதலை ஆண்டு. விடுதலையோடு உன் மகனுக்காய் உன் குடும்பத்துக்காய் ஜெபிக்கணும்னு கர்த்தர் பேசும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை வச்சு கர்த்தர் பேசினார். அந்த தாயார் அந்த வார்த்தையை வச்சு அந்த மகனுக்காக அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தப்போ இந்த தினந்தோறும் குடும்ப ஜெபத்தில் அந்த சங்கீதம் 115 சங்கீதத்தை வாசிக்கும்போது பார்த்தா, அப்போ நம்மளாம் யாருன்ற ஒரு வார்த்தையோடு அந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வசனத்தை விட்டு கடந்து போக முடியல அவங்களால, அந்த தாயாரால். அப்போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே என் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த தன் மூத்த தலைச்சம் பிள்ளை மேலே கரங்களை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஆண்டு எக்ஸாம் வந்து முடிஞ்சு அந்த ஆண்டு அந்த பிள்ளை அந்த 4 சப்ஜெக்ட் ரிசல்ட்லேயும் 4 சப்ஜெக்ட்லேயும் அந்த மகன் தேர்ச்சி பெற்றான். 6 ஆண்டுகள் கடந்த காரியங்கள் 7ஆம் ஆண்டு கர்த்தர் ஒரு விடுதலை ஆண்டா, அந்த ஜூப்ளி ஆண்டா, விடுதலை ஆண்டா கர்த்தர் அந்த மகனுக்கு கொடுத்தார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே என் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். டீச்சர் பேசுகிற வண்ணமா இல்லை அவனோட வாழ்க்கை,
சார் பேசுகிற வண்ணமாக இல்லை, அவன் எழுதுறதும் புரியலை, படிக்கிறதும் புரியலைன்னு சொன்னாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் ஞானத்தினால, தெய்வ கிருபையினால், அவருடைய தயவுனால் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தப்படுறோம். அன்பு தேவ ஜனமே, உலகம் என்ன பேசுது, என்ன காரியம் சொல்லுது, இன்றைக்கு கத்தர் என் பிள்ளையை குறித்து என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு தாய்மார்களும் அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். என் பிள்ளை யார்? வானத்தையும் பூமியும் படைக்கப்பட்ட கத்தராலே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எனக்கு கத்தர் கொடுத்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். என் கணவர், என் தாய் தகப்பன் அவர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்ற அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த தாயார் அந்த சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு ஆண்டு எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டு வர வரைக்கும், அந்த ஆண்டு 7ஆம் ஆண்டு ரிசல்ட் வரும்போது அந்த மகனுக்கு கத்தர் 6 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதம், எதிர்பார்ப்பு, நன்மைகளை 7ஆம் ஆண்டு கத்தர் கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் பரலோகத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்தரால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். உலகம் சொல்லலாம் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன், வேலையில் சொல்லலாம் இது ஒன்றுத்துக்கு உதவாது, சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, யார் என்ன சொன்னாலும் சரிங்க, என் கத்தர் என்ன சொல்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கத்தர் சொல்கிறாரு. அந்த சத்தியத்தை மட்டும் நம்ம பிடிச்சு கொண்டு அந்த சத்திய தேவனை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் பாதையில் நடப்போம்னா நித்திய நமக்கு நிச்சயமே. ஹல்லேலூயா. நித்திய காணா நமக்கு நிச்சயமே. உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன காரியங்கள் இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோட பேசியிருக்கிறீரப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தொழில், என் உறவுகள் அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என்னை எழுப்பி அப்பா, நீர் படைத்த கர்த்தர், உண்டாக்குன கர்த்தர், என்னை உருவாக்குன கர்த்தர், நீர் ஆசீர்வதிக்கும் போது உலகம் என்னப்பா என்ன சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு எழும்புங்க. அந்த தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் நன்மைகளை ருசி பார்ப்பது நிச்சயமே. கண்களை மூடி கரங்களை ஒப்புக்கொடுங்க, கர்த்தருடைய கரங்களை ஒப்புக்கொடுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு அடியாளோடு இணைஞ்சு ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதம் வெளிப்படட்டும், அதிசயம் வெளிப்படட்டும்ப்பா. அப்பா, நீர் பிள்ளைகள் இன்றைக்கு குடும்பமாக கூடி ஜெபிக்கலாம்ப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ப்பா. அப்பா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சாபத்துக்குரியவர்கள் இல்லை, பாவத்துக்குரியவர்கள் இல்லைப்பா. வானத்தை பூமி படைச்ச கத்தர் அப்பா, எங்களையும் படைச்ச கத்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த வெளிப்பாடு சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறப்பா. எல்லா தோல்வியின் மனப்பான்மைகள் மாறட்டுப்பா. அப்பா, ஏமாற்றங்கள் மாறட்டுப்பா, தாமதங்கள் மாறட்டுப்பா, கடந்து வரட்டும்ப்பா. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் அப்பா, இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஆசீர்வாத உயர்வு என்னை தேடி வருவது நிச்சயமே என்ற ஒரு வைராக்கியத்தோடு நம்முடைய பிள்ளைகளோடு கத்தர் பேசியிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால், உங்கள் உபவாசத்தினால், உங்கள் அன்பு காணிக்கினால், தேவனுடைய அன்பு உழைத்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.